மக்களே இப்போ நான் வந்து எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து டிவிக்கு வந்து மனு தாக்கல் செய்ய போகிறாங்க. அதாவது வேலூர் மாவட்டத்தில் நிற்கிற வினோத் கண்ணன் சார் வந்து இன்றைக்கி மனு தாக்கல் பண்ண போகிறாரு. ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் ஏதோ ரூல்ஸ் சொல்லியிருக்காங்களாம், ஒரு 500 மெம்பர்ஸ் தான் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அத்தனை பேர் தான் வந்திருந்தாங்க. நம்ம அங்கே போயிட்டு மனு தாக்கல் பண்ணுற ப்ரோக்ராமை கவர் பண்ணுவோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து தளபதி வந்து சிஎம்மாக நின்று இருக்காரு. 2 தொகுதி வந்து அறிவிச்சிருக்காரு. அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? அதே மாதிரி வேலூரில் நிற்கிற அண்ணன் அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? 2026 தேர்தல் களம் இப்போ பயங்கரமாக சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்தி எங்கள் தலைவர் தளபதி வந்து அவருடைய வேட்புமனு தாக்குதலையும் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவருடைய வெற்றி வாய்ப்பு 2 தொகுதியில் நிற்கிறாரு. 2மே பயங்கரமான வெற்றியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு திரு வினோத் கண்ணா சார் அவர்களை வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு. வினோத் கண்ணா சார் அவர் வந்து செயற்குழு உறுப்பினராக இருந்த போதே ஒரு ஏரியாவுக்கும் ஒரு தெருக்கும் போயிட்டு மக்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியோட தான் அவர் வந்திருக்காரு. அவர் மட்டும் எம்எல்ஏவாக ஆயிட்டாருன்னா மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் செய்வார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி அணைக்கட்டு தொகுதிக்கு அண்ணன் வேல்முருகன் அவர்களுமே கூட அவர் நிறைய நலத்திட்டங்கள் உதவிகள் மக்கள் இயக்கத்தில் இருக்கும்போதும் சரி, அதே மாதிரி ரசிகர் மன்றத்தில் இருக்கும்போதும் சரி, அவர் நிறைய நலத்திட்ட உதவிகள், விலையில்லா உணவகம், இது 2000 நாட்களை கடந்து வந்திருக்கு. ஸோ இப்படி அவர் நிறைய பொது வாழ்க்கையில் ஆல்ரெடி அவர் இருந்திருக்காரு, அனுபவம் இருக்கு. இப்போ ஆட்சியும் அதிகாரமும் அனுபவமும் சேர்ந்து வரும்போது அவர் மக்களுக்காக நிறைய செய்வார். கழக தோழர்கள் தோழிகள் அனைவரும் நாங்கள் அவங்களுக்காக பின்னணின்னு போராடுவோம், அவருக்காக நாங்கள் உழைப்போம். இப்போ நாமினேஷனுக்காக எல்லாமே வந்துருக்கீங்க, நிறைய பெண்கள் வந்திருக்காங்க. இப்போ பாதுகாப்பெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? பாதுகாப்பு எங்கள் கட்சி சார்பாகவே நிறைய பாடி கார்ட்ஸு, தொண்டர்கள் எல்லாரையும் சேர்த்து நாங்கள் வந்து ஒன்றிணைத்து நாங்கள் மக்களுக்கான பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் நாங்கள் ஆல்ரெடி மனு தாக்குதல் செய்யறதுக்கான பெர்மிஷனும் வாங்கி அவங்களுமே போலீஸ் தரப்புலேருந்து பாதுகாப்பையும் நாங்கள் பெற்றிருக்கோம். அப்போ பாதுகாப்பு பலமாக இருக்குது? கண்டிப்பாக பலமாக இருக்குது. ஏதாவது எமர்ஜென்சினா கூட அதுக்கான ஏற்பாடுகள் என்ன பண்ணுமோ அதுவும் பண்ணியிருக்காங்க. வெற்றி பாதையில் தமிழகம். உங்களால் முடியாது ஒன்றும் இல்லை, மக்களால் முடியும். அவரை உயர்த்தி வையுங்கள், அவர் எதையும் ஒன்றாலும் செய்வார். மீன் குட்டிக்கு நீச்சல் கற்று தேவையில்லை, அவர் எல்லாமே செய்வார். அவர் குணத்தால் எல்லாமே செய்வார். அவர் பணம் எவ்வளோ நாளைக்கு பார்த்துட்டாரு, மக்களுக்காக எதையும் செய்வார். பணத்தை பார்த்துட்டாரு, படையை பார்க்கறதுக்காக வராரு. தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் ஆண்ட கட்சியும் சரி, ஆளுகிற கட்சியும் சரி, 2 கட்சியை பார்த்துட்டோம். இனி புதியதாக வந்து வரப்பெற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய பணம்தான் என்ற குறிக்கோள் இல்லாமல் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய பணத்தை எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு 30 ஆண்டு காலமாக தன்னைக்காக உழைத்த நம்ம இளைஞர்கள், வாலிபர்கள், மகளிர்கள், இவர்களுடைய கஷ்டத்தெல்லாம் நினச்சி இவர் சொல்லப்போன தளபதின்ற ஒரு சின்ன எம்ஜிஆராக தான் நம்ம நினைக்கிறோம். அவர் மீது மக்கள் அனைவரும், குறிப்பாக வந்து மகளிர் வந்து 100% தலைவர் மீது நம்பிக்கை வச்சுருக்காரு. அதில் எந்த ஒரு மாற்றுக்கான நம்ம தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் மகளிருடைய வெற்றி வாய்ப்பு மிகவும் 100% வெற்றி வாய்ப்பு பலமாக இருக்கிறது. வணக்கம், நான் 32வது வார்டு இணைச் செயலாளர் பேசுகிறேன். நம்ம தளபதி ஆசைப்பட்ட வெற்றி வேட்பாளர் வினோத் கண்ணன் அவர்கள் வந்து தீராத அந்த காலத்தில் தான் கஷ்டப்பட்டு வந்தவர். அண்ணன் வந்து மக்களுக்கோசரம் நல்லது செய்வார் என்று சொல்லி தான் வேட்பாளரை வந்து தளபதி தேர்ந்தெடுத்திருக்காரு. மொத்தம் 2,10,000 வாக்குகள் இருக்குது வேலூரில். ஏற்கனவே 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் கண்டிப்பாக அண்ணன் வெற்றி பெறுவார் என்று நாங்கள் உறுதியாக சொல்கின்றோம். இன்னும் பிரச்சாரத்தில் நாங்கள் இறங்கவில்லை. வினோத் கண்ணன் அவர்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மகளிர் ஓட்டு 100% இருக்கிறது.
முக்கியமாக 32வது வார்டில் அண்ணன் பிரபாகரன் தலைமையில் இது வரைக்கும் பிரச்சாரத்தில் இறங்குறதுல வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எங்கே போனாலும் சரி வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வினோத் கண்ணன் கண்டிப்பாக ஜெயிப்பார். வினோத் கண்ணன் மட்டும் இல்லை, வேலூர் தொகுதியில் இருக்கும் 5 தொகுதியிலும் அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. காட்பாடி தொகுதியிலும் சரி, நம்ம அணைக்கட்டு தொகுதியிலும் சரி, குடியாத்த தொகுதியிலும் சரி, கேவிக்குப்பு தொகுதியிலும் சரி, 5 தொகுதியிலும் வேலூர் மாவட்டத்தை வெற்றி பெற வைத்து அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வெற்றி வாகையை சூடுவார் என்று உறுதியோடு அழைக்கின்றேன். வினோத் கண்ணன் சார் அவர்களுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இப்போ மனு தாக்கல் பண்ண போகிறாங்கல்ல, அதுக்கு வந்து எத்தனை பேர் மக்கள் வந்து மக்கள் வந்து அலைமோதி கூட்டம் வர நாங்கள் தயாராக இருக்கோம். இன்றைக்கும் வந்து போலீஸ் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு வந்து ஒரு 500 பேர் தான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி வேலைக்கு போகிற மக்கள் வந்து நாங்கள் பணத்துக்கு ஆசைப்படுறவங்க யாருமே இல்லை. அண்ணன் சொன்ன ஒரு வாக்குக்கோசரம் நாங்கள் 32வது வார்டு சார்பாக வந்து நாங்களே ஒரு 150 பேருக்கு வந்திருக்கோம். நாங்கள் ஒரு வார்டில் 150 பேர்னாக்கா இருக்க 60 வார்டுக்கு ஜனம் வரதான் இருக்கிறாங்க. போலீஸ் இதுக்கும் தடை போடுறாங்க. வெறும் 500 பேர் தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த தளபதி நாங்கள் வந்து போலீஸ்க்கு பாதுகாப்பு அவங்க சொல்கிற பேச்சை நாங்கள் கண்டிப்பாக மீற மாட்டோம். நாங்கள் எப்போவுமே அவங்க சொல்கிற வேலை நாங்கள் செய்வோம். வரதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க. அவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் 500 பேர் தான் ரெடி பண்ணி வந்துருக்கோம் சார். சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். புதிய மாற்றத்தை நோக்கி இந்த இளைஞர்கள் படை வந்து நோக்கி கொண்டு இருக்கிறது. இந்த 2026 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து வேலூர் மாநகரின் வெற்றி வேட்பாளராக வினோத் கண்ணன் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வேலூரில் வந்து வேட்பு மனு தாக்கல் இருக்கிறார். அதுக்காக இந்த இளைஞர்கள் படையில் எழுச்சி வந்துருக்குது. சரிங்கண்ணா, இப்போ நீங்கள் வந்து பப்ளிக் போய் மீட் பண்ணுவீங்கள்ல, பப்ளிக்கோட சப்போர்ட் எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. எங்களை ரொம்ப வரவேற்கிறாங்க. இளைஞர்களும் அதிகமாக வரவேற்கிறாங்க, பெரியவங்களும் அதிகமாக வரவேற்கிறாங்க, ரொம்ப உற்சாகத்தோடு வரவேற்கிறாங்க. வேட்பாளர்கள் அறிவிச்சாருங்களே, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எமோஷ்னலாக சொன்னார். உங்களுக்காக நான் வந்து நிறைய கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு. ஆமாம், அதை பார்க்கும்போது எப்படி ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது, மகிழ்ச்சியாகவும் ஒரு ஆக்ரோஷமாகவும் எங்களுக்கு ரொம்ப இருக்குது. இந்த வெற்றியை வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து மக்கள் கொடுப்போம். 2026 வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கே தான் வந்து ஜெயிக்கும், இது கன்ஃபார்ம். வேலூரில் பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றத்தை நோக்கி இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க 10 வருஷமாக இருந்தவங்க வந்து எதுவுமே பண்ணலை, பெருசாக ஒன்றும் எதுவுமே பண்ணலை. இந்த முறை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லதை பண்ணுவோம். நாங்கள் வந்து வேலூர் மக்களுக்கு வந்து அது வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வினோத் கண்ணன் மூலமாக வந்து கண்டிப்பாக பண்ண போகிறோம். இங்கே வந்துருக்கிறவங்க பார்த்திங்கன்னா வந்து காசுக்காகவோ பணத்துக்காகவோ யாருமே வரல. எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களோ ஆர்வத்தோடு வந்திருக்காங்க. எல்லாருமே அவ்வளோ ஆர்வம் இருக்குது. எல்லாருமே தளபதி கோசம் தான் வந்திருக்கோம். இப்போது வினோத் கண்ணன் சார் வந்து தளபதி பார்த்துருப்பாருங்களே, அவர் ஏதாச்சும் சொல்லி எதனா கேள்விப்பட்டிருக்கீங்க? தளபதியோட வழியில் தான் பார்த்திங்கன்னா அண்ணன் வினோத் கண்ணனே வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காரு. தளபதி என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காரோ அதெல்லாம் வினோத் கண்ணன் வந்து எங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. வார்டாக பகுதியாக நாங்கள் போயிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் பண்ண தான் போகிறோம். நாங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் வேலூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக நாங்கள் வினோத் கண்ணன் அண்ணாவை வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் வந்து இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மாற்றத்துக்காக, ஒரு அரசியலுக்காக நாங்கள் வந்திருக்கோம். வேலூர் வந்து டிஎம்கே கோட்டையாக இருந்தது, நாங்கள் டிவிகே கோட்டையாக மாற்றுவோம். கண்டிப்பாக 2026 செஞ்சாஜ் கோட்டையில் தளபதியை ஆட்சியிலே உட்கார வைப்போம். கண்டிப்பாக அதுக்காக நாங்கள் எல்லோரும் எல்லா முயற்சி எடுப்போம். எல்லா வகையிலையும் இது பண்ணுவோம். பெண்களோட சப்போர்ட்டு முழுக்க தளபதிக்கு தான் இருக்குது. பெண்கள் கண்டிப்பாக தளபதி தான் ஓட்டு போடுவாங்க. இளைஞர்கள் சப்போர்ட்டும் தளபதி தான் இருக்குது. கண்டிப்பாக 2026 டிவிகே. மக்கள் இயக்கமே வந்து 30 வருஷமாக கடுமையாக கஷ்டப்பட்டு இப்போ அரசியல் கட்சியாக வந்து வளர்ந்துருக்கு. நம்ம உச்சபட்சத்தை விட்டுட்டு நம்மளுக்காக இறங்கி நம்ம தலைவர் வராரு. அவரை கண்டிப்பாக வின் பண்ணுறதே எங்களோட கொள்கையாக இருக்கும். அவரை கண்டிப்பாக வின் பண்ணுவார். ஏன்னா தளபதி எல்லாமே பண்ணுறாரு. ஏன்னா நார்மலாக இந்த இவ்வளோ அளவு யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா வர்றவங்கெல்லாம் ஒன்று சாப்பாட்டுக்கு வருவாங்க, இல்லைன்னா 200 ருபீஸ்க்கு வருவாங்க. இந்த அளவு கூட்டம் எங்கேயும் வராதுண்ணா. ஏன்னா தளபதிக்காக வராங்க இவ்வளோ பேர். தன்னார்வலர்களாக காசு இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கூடியிருக்கிற கூட்டம் இது.
நான் எதுவுமே இல்லைண்ணா, யாருக்குமே எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தன்னார்வலாக வந்து சேர்ந்த கூட்டம் இது. நான் மற்ற எத்தனையோ கட்சி இருக்கலாம், எங்கள் தளபதின்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக வந்து சேர கூட்டம். அதனால் கண்டிப்பாக தளபதிக்காக ஒரு வாய்ப்பு தமிழ்நாடு மக்கள் கொடுப்பாங்கன்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, தளபதிக்கும் இருக்குது. மக்களை நம்பி மக்களை நேசித்து வர ஒரே ஒரு தலைவர் தளபதி விஜய் மட்டுமே. அதனால் அவருக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க தளபதிக்காக.